Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ ஹை குவாலிட்டி அண்ட் வாட்டர்மார்க் இல்லாத ஸ்க்ரீன் ரெக்கார்டரான OBS Studio பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் கேம் பிளேவை அன்லிமிட்டட் ஹவராக கஸ்டமைஸ்டு செட்டிங்கோட எப்படி ரெக்கார்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி OBS ஸ்டுடியோவுடைய டவுன்லோட் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த OBS ஸ்டுடியோ விண்டோஸ், மேக் அண்ட் லைனக்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே விண்டோஸ் லோகோவை செலக்ட் பண்ணி டவுன்லோட் இன்ஸ்டாலர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால விண்டோஸ்க்கான OBS ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ண OBS ஸ்டுடியோவை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லான்ச் OBS ஸ்டுடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபினிஷ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால இன்ஸ்டால் ஆன OBS ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகும். அண்ட் OBS ஸ்டுடியோவுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் கண்ட்ரோல்ஸில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஸ்டார்ட் வர்ச்சுவல் கேமரா அண்ட் ஸ்டுடியோ மோட் அண்ட் செட்டிங்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே சோர்ஸஸ் ஸ்க்ரீனில் ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ரெக்கார்டருடைய செட்டப்பை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டிஸ்பிளே கேப்சர் அண்ட் கேம் கேப்சர்னு இருக்குது. ஸோ டிஸ்பிளே கேப்சர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டமுடைய ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் கேம் கேப்சர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேம் பிளே ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே கேப்சரை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டிஃபால்ட் நேமை செட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரெக்கார்ட் டிஸ்பிளேவுடைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். கேப்சர் கர்சர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் கேப்சர் மெத்தட் அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸில் எந்த செட்டிங்ஸையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஸ்பிளே கேப்சருடைய செட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்களுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்ததாக சோர்ஸஸ் ஸ்க்ரீனில் திரும்பவும் ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி கேம் கேப்சர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேம் பிளே ஸ்க்ரீனையும் எந்த விதமான வாட்டர் மார்க்கும் இல்லாமல் ஹை குவாலிட்டியில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்ததாக செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோ செக்ஷனில் பேஸ் கேன்வாஸ் ரெஜுலேஷன்ன்ற ஆப்ஷனில் உங்கள் சிஸ்டமுடைய ரெஜுலேஷன் செட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஹை குவாலிட்டி ரெஜுலேஷனை இங்கே செட் பண்ணுங்கள். அடுத்ததாக அவுட்புட்டில் ரெக்கார்டிங் பார்த்து செட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாகவே OBS ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே சிஸ்டமுடைய வீடியோஸ் ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரௌசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மேனுவல் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த OBS ஸ்டுடியோவை நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.